என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை முழுக்க முழுக்க என்னவென்று என் பிள்ளை நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கும் பல நன்மைகளை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பல தீமைகளையும் நீ உணர முடியும். நல்லதை தெரிந்து கொள்ள நினைப்பதை விட தீய விஷயங்களை தெரிந்து கொள்ள நினைத்தால்தான் எதிர்காலத்தில் அது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்மை காத்து கொள்ள முடியும். தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் உன்னால் தடுத்து நிறுத்த முடியும். எப்படி இந்த வாழ்க்கை செல்லும் என்பதனை உன்னாலேயே நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கு நடக்கும் காலமும் நேரமும் உன்னை இனிமேலும் எல்லா இடங்களிலும் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் தாயானவளினுடைய அன்போடும் அருளோடும் என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு நான் இருக்கும் பொழுது நீ எதிலும் தயங்கி நிற்கக்கூடாது என்று பலமுறை உனக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். எந்த விஷயத்தில் தயங்குகிறாயோ அந்த விஷயத்தில் இன்னொருவர் அதே வெற்றியை பெற்றுவிட்டு சென்று கொண்டிருப்பார்கள் என்பதனை மறந்து விடாது. உன்னிடம் ஒரு விஷயத்தை முடிக்கச் சொல்லி ஒருவர் சொல்கிறார்கள் என்றால் முடியாது என்று மறுக்காதே. முயற்சி செய்து பார்க்காமலேயே எந்த ஒரு விஷயத்தையும் முடியாது என்று ஒருபோதும் சொல்லாதே. ஏனென்றால் உன்னால் எது முடியும் எது முடியாது என்று உனக்கே தெரியாத பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் பொழுது அதனை தெய்வமே உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நீ ஒருபோதும் அதனை விட்டுவிடக்கூடாது என்பதனை மறந்து விடாதே. இதனை ஒரு காலமும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த மனிதனாக இருந்தாலும் அவனது முதலாவது முகத்தை நீ நம்பிவிடாதே. அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம்? முதலாக உன்னிடம் பேச வருகிறான் என்றால் சட்டென்று அந்த முகத்தை நீ நம்பிவிடக்கூடாது. அதற்கு பின்னால் அவனுக்கு பல முகங்கள் இருக்கும். அது சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற் போல வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் தகுந்தாற் போலத்தான் அவனினுடைய உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நான் சொல்வது எல்லாமுமே உனக்கு ஏதோ இன்னமுமா இதை தெரியாமல் நான் இருக்கிறேன், நான் என்ன சிறு குழந்தையா என்பது போல உனக்கு நினைக்க தோன்றலாம். ஆனால் அப்படி உனக்கு தோன்றுவது உண்மை என்றால் நீ ஏன் இன்னமும் ஒவ்வொருவரிடமும் ஏமாந்து கொண்டிருக்கின்றாய்? நீ ஏன் இன்னமும் ஒவ்வொருவரிடத்திலும் இந்த வாழ்க்கையின் பல சந்தோஷங்களை தொலைத்து கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளையே, அம்மா சொல்வது இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? என் குழந்தை, நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மர்ம முடிச்சு ஒன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஆணால் அவிழ்க்கப்பட காத்திருக்கிறது. இவருக்கு எல்லாம் தெரியும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக இவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு எல்லாமும் நீ கவனமாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒருவரால் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை உனக்கு அடையாளப்படுத்த முடியும் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ளாமல் செல்லக்கூடாதல்லவா? எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரையிலும் இங்கு ஒருவராலும் சிரித்துவிட முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வேதனைகளும் இங்கு இருக்கத்தான் செய்யும். உன் கோபம் நீ நேசிப்பவர்களையே உன்னை வெறுக்க வைக்கும். உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களை கூட உன்னை நேசிக்க வைத்துவிடும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நீ அன்பு செலுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, பிடிக்கும் வரை பொக்கிஷம், வெறுக்கப்பட்டால் வெறும் குப்பை. பொருட்கள் மட்டும் கிடையாது, இந்த உறவுகளும் அப்படித்தான். பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோமானால் பொன்னாகவோ பொருளாகவோ கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது.
அதை யாரும் ஒருவர் இன்னொருவரிடம் வந்து எதிர்பார்க்கப் போவதும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி நாம் ஒவ்வொருவரிடமும் பணத்தை தேடி செல்வது கிடையாது. ஒருவரின் நம்பிக்கையும் அன்பையும் தான் தேடி செல்கிறோம். அதனால் நீ எப்படி மற்றவர்களிடமிருந்து அந்த நம்பிக்கையையும் அன்பையும் எதிர்பார்க்கிறாயோ, அதுபோல நீயும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையையும் அன்பையும் கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஆயுள் முழுமைக்கும் அதுவே போதுமானதாக இருக்கும் என்பதுதானே உண்மை. ஆயுள் முழுவதும் இந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதியை கொடுக்கும். தன்னை சுற்றி ஒரு உண்மையான அன்பு, ஒரு உண்மையான உறவு இருக்கும் என்றால் இனி ஒருபொழுதும் நாம் எதையுமே நினைத்து இனி கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. எதை பற்றியும் நினைத்து இனி ஒரு காலமும் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்காதே. உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயத்தையும் நான் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நினைத்து இனி என் பிள்ளை எப்பொழுதும் நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் சரியான விஷயங்களை தேடுகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் அத்தனையையும் சரியாக வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வராகி சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்பதனை உன்னால் உணர முடிகிறதா? உண்மைதான். என் பிள்ளைக்கு எத்தனையோ விஷயங்கள் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் மேலும் மேலும் உனக்கு பல வேதனைகளும் சோதனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நடக்கிறது என்பதனையும் நீ மறக்க முடியாது. எந்த இடத்திலும் இதை தாண்டி நீ வாழ்ந்துவிட வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறதல்லவா? எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கிறதல்லவா? அது போதும். நீ நினைத்தால் இனி எதையும் உன்னால் உன் வாழ்க்கை என மீட்டுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஓடிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையின் அழகு என்னவென்று உனக்கு தெரியாது. இன்று ஒரு நாள் இந்த உலகத்திற்காக ஓடுவதை நிறுத்திவிட்டு நீ உனக்காக வாழத் தொடங்கு. மனதின் இரைச்சல்களை குறைத்து கொண்டு உன்னுடைய மௌனத்தை கவனித்து பார். உன் மௌனத்தில்தான் உனக்கான அமைதி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் என்னவென்பதும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ வருந்தாமல் நான் இருக்கும் காலம் உனக்கு நல்ல விஷயங்களையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் நல்லபடியாக நீ வாழ்ந்துவிடு. உனக்கு நல்லதை நடத்த இந்த வராகி துணை இருக்கும் பொழுது நீ எதையுமே யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே. எந்த ஒரு நிலையையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொன்னது போல நாளைய விடியல் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர், அது இத்தனை காலமும் உனக்கு தெரியாமல் போனதற்கும் காரணம் என்ன? உடனிருக்கின்றவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் நம்மோடு பழகுகிறார்கள் என்று கூட தெரியாமல் தான் நீ இத்தனை காலமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இனியும் உனக்கு அதனை தெரியப்படுத்தாமல் விட்டுவிடக் கூடாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் இந்த சந்தர்ப்பங்களை இனியும் உனக்கு சொல்லிவிடாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? அதனால்தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தை எப்பொழுதும் உன்னை விட்டுவிடாதே என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ ஆனந்தம் அடைய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே.
நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உன் மனதில் இருக்கும் சில உண்மையான விஷயங்களை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் இதை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கு வந்துவிட்டது. இனி சந்தோஷமாக எதையும் புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னால் முடியாது என்று எப்பொழுதும் நீ எண்ணிக்கொண்டிருக்கும் சில விஷயங்களை நீ முடிக்கும் நேரத்தில் உனக்கு வேதனைகளை கொடுத்த சிலரை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்கின்றது. இவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் உனக்கு வந்திருக்கின்றது. உனக்காக நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுக்க முழுக்க புரிந்து கொண்டிருந்தாயானால் உனக்கென்று இந்த வாழ்க்கை தரக்கூடிய எல்லாவற்றையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்றோ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ மீட்டிருப்பாய் என்பதுதானே உண்மை. நீ உனக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி இருப்பாய் என்பதுதான் உண்மை. உனக்காக நான் வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் உன்னை தொடரும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை தரும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதுபோல நாளைய தினம் உன் வாழ்க்கையில் இருக்கும் இது போன்ற தேவையற்ற விஷயங்களிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை அளவைக்க நினைத்தவர்கள், உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் என்று ஒவ்வொருவரும் இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும். இனி நீயாக இருந்து உனக்கான தேவைகளை நிச்சயமாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் கவனமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ளும் காலம் இது. உன் தாயினுடைய அரவணைப்போடு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணரக்கூடிய நேரம் இது அல்லவா? இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நான் சொல்லச் சொல்ல நீ ஒன்றன் பின் ஒன்றாக கற்றுக்கொண்டு நாளைய தினம் உனக்கு இது போன்ற ஒரு உதவியை செய்ய வரக்கூடியது யார் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என்னதான் நம்மை சுற்றி நடந்திருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வந்திருந்தாலும், நாம் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கிறதல்லவா? நாம் எண்ணியது போல சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நமக்கென மாற்றி இருக்கிறதல்லவா? அதனை நீ புரிந்து கொள்ள நினைத்திருந்தால் என்றோ உனக்கு தெளிவுகள் கிடைத்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாமும் நீ விட்டுவிட்டு இப்பொழுது ஒவ்வொன்றையும் நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் எனும் பொழுது அது உனக்கு சர்வசாதாரணமாக கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மாற்றத்தை தந்து விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவசியமான விஷயங்கள் எது, அனாவசியமான விஷயங்கள் எது என்பதனை முதலில் நாம் உணர வேண்டும். அதற்கு அடுத்தபடியாகத்தான் எந்த ஒரு செயலையும் நாம் செய்ய தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் முதலில் நீ புரிந்து கொள். நாம் யோசித்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்து பார். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ முழுமையாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த சோதனைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை கட்டாயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வத்தினுடைய அன்பு கொண்டு உனக்கு ஒவ்வொன்றையும் நான் உறுதிப்படுத்த நினைப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். என் பிள்ளையை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு மேலும் மேலும் சொல்லிக்கொண்டுதானே இருக்கின்றேன். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் உனக்கென நான் என்னவென்று தந்து கொண்டுதானே இருக்கிறேன். அதனால் இனி எந்த இடத்திலும்
இது உன்னை பாதிக்காது. ஆனால் இவர்கள் உன்னோடு இருந்து உன்னுடைய நன்மைகளில் எல்லாம் உனக்கு எந்த வகையிலும் சந்தோஷம் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் முதலில் இதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மா சொல்வது போல நீ எந்தெந்த நல்ல விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாயோ அதை எல்லாமும் உன்னை செய்ய விடாமல் அந்த விஷயங்களில் எல்லாமும் நீ செய்யக்கூடிய இந்த காரணங்களை எல்லாமும் பொய் என்றோ அல்லது சரியில்லை என்று சொல்லியோ உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கும் இவர்கள் இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே நல்ல நிலையை அடைந்துவிடப் போவதில்லை என்பதுதானே உண்மை. உன்னை சுற்றிலும் நடந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை இனி எப்பொழுதும் உன்னை நீ காப்பாற்ற வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியில்லாத விஷயங்கள் என்று எது உனக்கு தோன்றுகிறதோ அந்த விஷயங்களை அப்பொழுதே என் பிள்ளை சற்று யோசித்து முடிவெடுத்திருந்தாயானால் இந்த மர்ம முடிச்சு உன் வாழ்க்கையில் என்றோ அவிழ்ந்திருக்கும் அல்லவா? இவர்களை யாரென்று என்றோ நீ தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? நிச்சயமாக இது போதும். இனி நடக்கும் இந்த விஷயங்கள் போதும். இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரங்களில் இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் எதுவுமே நடப்பதில்லை என்பது உண்மைதானே. தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்வது அவசியமற்றது. ஆனால் உன் வாழ்க்கையில் இதுபோன்று நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்களை எல்லாமும் உனக்கு அடையாளப்படுத்த வரக்கூடியது யார் தெரியுமா? நாளைய தினம் நவமி திதி, புதன்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற நேரம். உன்னுடைய காவல் தெய்வமான அந்த கருப்பண்ண சாமிக்கு உகந்த நேரம். நவமி திதி பொதுவாக காவல் தெய்வமும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தேவதைகளையும் வழிபடக்கு மிகவும் உகந்த நாளாகும். அப்படிப்பட்ட இந்த நாளில் என் பிள்ளை நீ நிச்சயமாக அந்த கருப்பண்ண சாமி உன் காவல் தெய்வமாக நின்று கொண்டிருக்கும் வேளையில் அவரினுடைய மனதை குளிரச் செய்யும்படி அவரை மனதார நீ நினைத்தாலே போதும். கருப்பா என்று நீ அழைத்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது போன்ற தீமைகளை நிகழ்த்துகின்ற இந்த மனிதர்களை எல்லாமும் அவர் அடையாளப்படுத்தி உனக்கு தந்து விடுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க நீ விரும்பிய எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு தெளிவாக அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நேரமும் உனக்கென நீ விரும்பிய பல தருணங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்க வரும் இந்த பொழுது நிச்சயமாக உன்னை நான் மீட்டெடுத்து நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்படுவது எல்லாமும் ஆசைப்பட்டது போலவே உனக்கு கிடைக்கும் இந்த நேரம். உனக்கு எல்லா வெற்றியும் உறுதியாக உன்னை வந்து சேரும் பொழுது என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விட மாட்டாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இனி உனக்கு பல தேவைகளும் பல நன்மைகளும் உன்னை வந்து சூழ்ந்து உன்னை நிச்சயமாக வழி நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனைக்குமான விஷயங்களை உனக்கு நான் நடத்திவிட துணிந்து நிற்கும் இந்த காலம் என் பிள்ளை எதையுமே நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று உன்னால் கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும்
என்பதனை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். சர்வசாதாரணமாகவெல்லாம் எதையும் நாம் கடக்கவில்லை. கருப்பண்ணசாமி என்ற ஒருவர் உன் வாழ்க்கையின் காவல் தெய்வமாக நின்று உன்னை காக்கிறார் என்று உன் வராகி நான் சொல்கிறேன் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இது உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.